ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் கைஸ் மழை விட்டுச்சு. வாங்க நம்ம வந்துட்டு கார்டனிங் வீடியோ தான் எனக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். கடுகு செடி வந்துட்டு தண்ணி மட்டும் ஊற்றி வளர்க்க போகிறோம் வீட்டிலையே அப்படின்னு சொல்லியிருப்போம். அது ஆக்சுவலாக என்ன ஆச்சு, கடுகுக்கு பதிலாக நான் வந்துட்டு வெந்தயம் போட்டு வச்சுருக்கேன். மாற்றிட்டேன் அந்த பிளானை. அதனால் அவ்வளோ கடுகு ஏன் வேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன். வாங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருக்கணும். எனக்கு இந்த கடுகு செடி ரொம்ப பிடிக்கும் கைஸ். அந்த அழகாக நீங்கள் ஒரு பாட்டில் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அழகு கூட வளர்க்கலாம். இது இங்கேருந்து ஒரு கொத்து மட்டும் பறித்தேன் சும்மா. இதை வச்சு நீங்கள் வந்துட்டு அடை தோசை அந்த மாதிரி செய்யும்போது அதில் போட்டு கூட செய்யலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் நல்லா வளருது. நம்மளோட இந்த மருத்துவ செடியும் நல்லா வளருது. நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம வந்துட்டு மெயின் பாட்டுக்கே வரப்பு வரும். நம்ம வளர்த்து இந்த ஹேங்கிங் செடி தான் எவ்வளோ அழகாக வளருது பாருங்கள் கைஸ். தினமும் தண்ணி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அழகாக வந்துட்டு தொங்குது பாருங்கள். அழகாக இந்த பக்கம்லாம் வந்துட்டு ஆரம்பிச்சிடுச்சு அதோட வேலையை. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு மாடிக்கு போகலாம் கைஸ். மாடிக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே கீழே பாருங்கள் கைஸ் எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்குதுன்னு. மணத்தக்காளி பாருங்கள் கைஸ் எவ்வளோ. சாரி மணத்தக்காளி இல்லை, ப்ளூபெரி செடி. ஓகே, நம்ம வச்ச பேர் ஞாபகம் இருக்குது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். எப்படி கொத்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் கீரை வேணால் அறுத்து மணத்தக்காளி சட்னி அந்த மாதிரி எதாவது செய்யலாம். நம்ம வந்து வேலை என்னது, மணத்தக்காளி பறிக்கலாம். டப்பா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இருந்த செடி. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரியும் தனியாக வந்துட்டு வளர்ந்துச்சு, காயே இல்லாமல் இருந்துச்சு. இப்போது நிறைய பழம் வந்துட்டு வச்சுருக்கு. எடுக்கலாமா? இது பாருங்கள், 2 தான் வந்துட்டு நல்லா பழுத்துருக்கு. இன்றைக்கி வந்து நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மற்ற செடி பார்க்கலாம் வாங்க. இது பேர் ப்ளூபெர்ரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், நானும் மறக்கிறேன். ப்ளூபெர்ரி இவ்வளோ கிடச்சிருக்கு கைஸ் நமக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம செடி பார்க்கலாம். மழை வர மாதிரி இருட்டிட்டு இருக்குது கைஸ். மணத்தக்காளி செழிப்பாக இருக்குது. பாய். மாமரம் சூப்பராக இருக்குது. மிளகா செடி அழகாக வளருது. இங்கே இருக்க இந்த கொத்து மிளகா செடியுமே சூப்பராக வளருது. இன்னும் பூ மட்டும் தான் வைக்கல. கரும்பு செடியுமே சூப்பராக வளருது. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ கொய்யாக்காய் இருக்கான்னு பார்க்கலாம் கைஸ், வாங்க போகலாம். இங்கே ஒன்று இருக்கா, அந்த காயாக தான் இருக்குது. பரவாயில்ல, பறிச்சுக்கலாம். லைட்டாக பழம் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாய்.